நிறைய பேரு நான் ஒரு கோல் வச்சிருக்கேன் ஆனா என்னால அதை அடைய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய பேரு நீங்களும் ஈர்ப்பு விதி நிறைய தடவை சொல்றீங்க, ஆனா நானும் அதை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றேன், எனக்கு அது நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நம்மளால நம்முடைய இலக்குகளை அடைய முடியல? ஏன் சில பேருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகவே மாட்டேங்குது? இந்த 2 கேள்விகளுக்குமான பதில் அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் கிளியரா சொல்லியிருக்காரு. அது என்ன பதில்னு பார்க்கலாமா? அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஜேம்ஸ் கிளியர் அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, கோல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகாது, இலக்குகள் எல்லாமே வேஸ்ட் அப்படின்னு சொல்றாரு. அதாவது டோன்ட் ஃபோக்கஸ் ஆன் கோல்ஸ், ஃபோக்கஸ் ஆன் டெய்லி ஹேபிட்ஸ். நீங்க இலக்குகளை நிர்வகிக்கிறத விட்டுட்டு உங்களுடைய பழக்கங்களை உங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஜேம்ஸ் கிளியர் ஒரு 3 முக்கியமான வார்த்தைகளை சொல்றாருங்க. கோல்ஸ், ஹேபிட்ஸ், சிஸ்டம்ஸ். இப்ப நான் இந்த இலக்குகளை அடையணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன பழக்கங்களை நான் மேற்கொள்ளணும், அதை எப்படி ஒரு சிஸ்டமா மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு முதல்ல எழுதுங்க. அப்பதான் உங்களால சக்சஸ் ஆக முடியும். வெறும் இலக்குகள் மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ உதாரணத்துக்கு இப்ப நான் அடுத்த 3 மாசத்துக்குள்ள இத்தனை கிலோ வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு ஒரு கோல் வச்சிருக்கேன். அப்போ அதற்கு என்ன மாதிரியான பழக்கங்களை நான் ஃபாலோ பண்ணணும்? தினமும் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும், இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ பண்ணணும், ஜிம்முக்கு போகணும், இல்ல வீட்டிலே எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு நாளைக்கு 20 நிமிஷமாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த இலக்கை அடைவதற்கு என்னென்ன பழக்கங்களை என் வாழ்க்கையில கொண்டு வரணும் அப்படின்னு எழுதணும். அடுத்தது இந்த பழக்கங்களை நான் எப்படி ஃபாலோ பண்ண போறேன். அதாவது காலையில 7 மணிக்கு நான் என்ன மாதிரியான சூப் எடுத்துக்கணும், 9 மணிக்கு என்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும், 11 மணிக்கு என்ன மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணும், மதிய உணவு எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு காய்கறிகள் எடுத்துக்கணும், இரவு உணவு எப்ப சாப்பிடணும், நான் எப்ப எக்ஸசைஸ் பண்ண போறேன், எவ்வளவு நேரம் எக்ஸசைஸ் பண்ண போறேன் அப்படின்னு எந்தெந்த நேரத்துக்கெல்லாம் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண போறேன் அப்படின்னு தெளிவான ஒரு சிஸ்டமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கோல், அந்த கோலை அடைய என்ன மாதிரியான ஹேபிட்ஸ், அதை எப்படி ஒரு சிஸ்டமா மாத்துறது அப்படின்னு எழுதுங்க. உதாரணத்துக்கு இப்ப நீங்க மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாவோ இல்ல ஷேர் மார்க்கெட் மூலமாவோ ஒரு 5 லட்ச ரூபாய் இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்போ அடுத்த 5 வருஷத்துக்குள்ள நான் 5 லட்ச ரூபாய் இலக்கை அடையணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா மாசம் நான் ஷேர் மார்க்கெட்லயோ இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்லயோ எவ்வளவு முதலீடு பண்ணணும், எந்தெந்த பங்குகள்ல நான் இன்வெஸ்ட் பண்ணணும், எந்த தேதியில நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற அந்த பழக்கத்தை கொண்டு வரணும். இப்போ பங்கு சந்தையில ஒரு குறிப்பிட்ட சிறந்த 5 பங்குகள்ல நான் ஒவ்வொரு மாசமும் இன்வெஸ்ட் பண்ண போறேன், மாசம் 1ஆம் தேதி நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. இப்போ இதை எப்படி சிஸ்டமா மாத்துறது? மாசம் 1ஆம் தேதி சம்பளம் வந்த உடனேயே ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் மூலமா அந்த 5 ஷேரை வாங்குற மாதிரி ஆட்டோ டெபிட் ஆகுற மாதிரி சிஸ்டமை செட் பண்ணிக்கோங்க. ஏன் இது ஆட்டோமேட்டிக்கா இருக்கணும்? ஏன் இதை மேனுவலா நானே போய் பண்ணக்கூடாதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்குள்ள நிறைய எமோஷன்ஸ் இருக்கும். இந்த மாசம் பிப்ரவரி மாசம் பட்ஜெட் இருக்கு, இதன் மூலம் ஷேர் மார்க்கெட் இறங்க கூட வாய்ப்பு இருக்கு, அடுத்து ட்ரம்ப் வந்துட்டாரா, இன்னும் கொஞ்ச நாள்ல மார்க்கெட் இறங்க போகுதுரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கெட் இறங்கின பிறகு வாங்குவோம் அப்படின்னு நம்ம இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டோம். அதுவே ஆட்டோ டெபிட் ஆகட்டும், என்ன நடந்தாலும் சரி மாசம் 1ஆம் தேதி அதுவா ஆட்டோ டெபிட் ஆயிடும். அப்படின்னா அந்த சிஸ்டத்தை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க. எப்படினாலும் இந்த பணத்தை அடுத்த 5 வருடங்களுக்கு தொட போறது இல்லை. அதனால இன்னைக்கு மார்க்கெட் இறங்கினாலும் அடுத்த சில மாதங்கள்ல கண்டிப்பா ஏறும். அதனால மாசம் சிறந்த பங்குகள்ல முதலீடு பண்ணுங்க. ஒவ்வொரு மாசமும் ஏதாவது ஒரு சிறந்த 3 பங்குல ஒரு 5 ஷேர் மட்டுமாவது வாங்கி வைங்க. இல்ல ஏதாவது ஒரு 5 பங்குல ஒரே ஒரு ஷேர் மட்டுமாவது வாங்கி வைங்க. 5 வருஷத்துல அது மிகப்பெரிய பலனை கொடுக்கும். இல்ல சரியான மியூச்சுவல் ஃபண்ட் திட்டங்கள்ல மாதம் முதலீடு பண்ணுங்க, எஸ்ஐபி போடுங்க, அது ஆட்டோ டெபிட் ஆகுற மாதிரி பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி பங்குச்சந்தை மூலமாகவோ மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாகவோ நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு பண்ணணும் அப்படின்றது ஹேபிட். அதுவே அது ஆட்டோ டெபிட் ஆகணும் அப்படின்னு பண்ணா அது சிஸ்டம். ஓகேவா? இப்போ இந்த ஹேபிட்டையும் சிஸ்டமா மாத்திக்கோங்க. இன்னும் சிலருக்கு இந்த மாதிரி பணம் சம்பாதிக்கணும், உடம்ப குறைக்கணும் அப்படின்னு பெரிய பெரிய இலக்குகள்லாம் இல்லாம சின்ன இலக்குகளா தான் இருக்கும். உதாரணத்துக்கு நான் டெய்லி காலையில 5 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவே என்னால முடியல.
நான் காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னுடைய கோலே. இதை நான் எப்படி ஃபாலோ பண்றது அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு நம்ம என்னென்ன பழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வரணும்? காலைல 5 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னா அப்ப நைட் எத்தனை மணிக்கு படுக்கணும்? 9 மணிக்குள்ள நான் படுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ 9 மணிக்குள்ள நான் படுக்கணும் அப்படின்னா 8 மணிக்குள்ள என்னோட டின்னர்லாம் முடிக்கணும். இதெல்லாம் தான் நல்ல பழக்கங்கள். இந்த பழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வரணும். அப்புறம் இதை டெய்லி சிஸ்டமா மாத்தணும். கோல்ஸ் ஆர் டெம்பரவரி, சிஸ்டம்ஸ் ஆர் பெர்மனன்ட் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டோம் அப்படின்னா அது எப்போதுமே நமக்கு சரியா ஒர்க் ஆகும். எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு நமக்கே தெளிவா தெரியும். ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு அட்டாமிக் ஹேபிட் புத்தகத்துல ஆத்தர் சொல்றாரு. உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு கம்பெனியை நடத்துறீங்க. அப்போ உங்க கம்பெனில என்ன மாதிரியான சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கணும். சரியான பீப்புளை வேலைக்கு எடுக்கணும். அவங்க மூலமா இத்தனை மாசத்துக்குள்ள ஒரு ப்ராடக்டை ரெடி பண்ணணும், அதை மார்க்கெட்டிங் பண்ணணும், யார் யார் என்னென்ன வேலைகளை பார்க்கணும் அப்படின்னு தெளிவான ஒரு சிஸ்டம் இருந்தது அப்படின்னா முதலாளி இருந்தாலும் இல்லைனாலும் அந்த நிறுவனம் ரன் ஆகும். அதுவே சிஸ்டம் இல்லை அப்படின்னா, முதலாளி இல்லைன்னா, மேனேஜ் பண்ண சரியான ஆள் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி ரன் ஆகவே ஆகாது. ஸோ ஆல்வேஸ் ஃபாலோ த சிஸ்டம். கோல்ஸ் ஆர் செட்டிங் டைரக்ஷன், சிஸ்டம்ஸ் ஆர் மேக்கிங் ப்ராக்ரஸ். உங்களுடைய இலக்குகள் நீங்க எந்த டைரக்ஷன்ல போகணும் அப்படின்னு வேணும்னா உங்களுக்கு காட்டும். ஆனா சிஸ்டம்ஸ் தான் நீங்க எப்படி அதை அடைய போறீங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லும். நிறைய பேருக்கு இப்ப நான் இந்த இலக்கை அடையணும்னா என்னென்ன பழக்கங்கள் என்கிட்ட இருக்கணும் அப்படின்னு தெரியும். ஆனா அதை எப்படி சிஸ்டமா மாத்துறது அப்படின்னு சிலருக்கு தெரியாது. இந்த கேள்விக்கு மினி ஹேபிட்ஸ் புத்தகத்துல ஒரு பதில் இருக்கு. ஹவு டு யூ ஆக்சுவலி கிரியேட் எஃபெக்டிவ் சிஸ்டம்ஸ்? ஸ்டார்ட் வெரி ஸ்மால், ஃபோக்கஸ் ஆன் கன்சிஸ்டன்சி, ட்ராக் யுவர் சிஸ்டம். இந்த 3 பாயிண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதாவது நீங்க எந்த பழக்கத்தை உங்களுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்களே கிரேசியா நினைக்கிற அளவுக்கு சின்ன பழக்கமா ஆரம்பிங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு பேஜ் படிக்கணும், ஒரு பக்கம் படிச்சா போதும். ஒரு நாளைக்கு ஒரே 1 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கணும். ஆரம்பிக்கும் போதே நிறைய பண்ணும் அப்படின்னு நினைக்காம தொடர்ந்து டெய்லி பண்ணணும் அப்படின்னு நினைங்க. அந்த கன்சிஸ்டன்சியை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. டெய்லி பண்ணணும், அப்படி பண்ணாலே போதும். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கான பழக்கங்களை நம்ம சரியா தான் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ரெகுலரா ட்ராக் பண்ணுங்க. இந்த 3 இருந்தது அப்படின்னா உங்களோட ஹேபிட்ஸை சிஸ்டமா மாத்துறது ஈஸி அப்படின்னு மினி ஹேபிட்ஸ் புத்தகத்துல சொல்றாங்க. ஒரு பூச்சி பறக்கணும் அப்படின்னா அதனுடைய ரெக்கைகள் இந்த அளவுல தான் இருக்கணும், அதனுடைய பாடி இந்த அளவுல இருக்கணும் அப்படின்னு பாடி டைனமிக்ஸ், ஏரோடைனமிக்ஸ்னு சில அறிவியல் விதிகள் இருக்கு. அதன்படி இருந்தால் தான் பறக்கவே முடியும். ஆனால் இந்த மாதிரி அறிவியல் விதிகளுக்குள்ள செட் ஆகாத ஒரு பூச்சி இனம் அப்படின்னா அவை தேனீக்கள் தான். தேனீக்களுடைய ரொம்ப ரொம்ப சின்ன சிறகுகளால அதனுடைய உடல் எடையை தூக்க முடியாது. ஆனாலும் எப்படி தேனீக்கள் பறக்குது அப்படின்னு அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆச்சரியப்படுறாங்க. அதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு தேனீக்களும் ஒவ்வொரு நாளும் 5 to 6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்குது. அவ்வளவு தூரம் பறந்து போயிட்டு தேனை சேகரிச்சு வருது. ராணி தேனீக்கள், வேலைக்கார தேனீக்கள் அப்படின்னு அந்த தேனீகளுக்குள்ள ஒரு ஒழுங்குமுறை இருக்கு. வெறும் ஓரறிவுள்ள ஒரு பூச்சி இனத்தால எப்படி இவ்வளவு சிறப்பா இயங்க முடியுது அப்படின்னா அதற்கு காரணம் சிஸ்டம்ஸ். ராணி தேனியோட வேலை என்ன, வேலைக்கார தேனியோட வேலை என்ன அப்படின்னு சரியான சிஸ்டமை அதுங்க ஃபாலோ பண்றதுனாலதான் அவங்களால இவ்வளவு அழகா தேனை சேகரிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எறும்புகள் எடுத்துக்கோங்க. எறும்புகள் எப்போதும் ஒரு சிஸ்டமை ஃபாலோ பண்ணுது. முதல்ல ஒரே ஒரு எறும்பு எந்த இடத்துல உணவு இருக்கு அப்படின்னு தேடி போகுது. உணவை கண்டுபிடித்ததும் அந்த உணவு இருக்கிற இடத்துல இருந்து தன்னுடைய கூடு வரைக்கும் ஒரு ரசாயனத்தை அப்படியே பரப்பிட்டு வருது. ரோடு போடுற மாதிரி அந்த ரசாயனத்தை கோடு போட்டுட்டே வருது. அந்த நேர்கோட்டுல வேலைக்கார எறும்புகள் போயிட்டு அந்த உணவை எடுத்துட்டு மறுபடியும் அதே பாதையில திரும்பி தன்னுடைய கூடுக்கு வருது. வெறும் ஓரறிவுள்ள ஒரு உயிரினம் சரியான சிஸ்டமை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா உங்களால ஒரு சிஸ்டத்தை கிரியேட் பண்ணி ஃபாலோ பண்ண முடியாதா? மனிதனுடைய மிகப்பெரிய பலமும் சிந்தனை தான், மிகப்பெரிய பலவீனமும் சிந்தனை தான். இந்த பழக்கங்களை எல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டா இந்த சிஸ்டமை நம்ம ஃபாலோ பண்ணா நம்ம வெற்றி அடையலான்னு நமக்கே தெரியும். ஆனாலும் அதை பண்ண மாட்டோம். ஒருவேளை அது ஒர்க் ஆகாம போயிருச்சுன்னா அப்படின்னு ஓவர் திங்க் பண்ணுவோம். அப்படியெல்லாம் ஓவர் திங்கிங் பண்ணாதீங்க. சரியான ஒரு சிஸ்டமை கிரியேட் பண்ணி அந்த சிஸ்டமை ஃபாலோ பண்ணுங்க. எலன் மாஸ்க் கிட்ட இதே கேள்வியை கேட்டிருக்காங்க. உங்களுக்கெல்லாம் ஓவர் திங்கிங் வருமா? ஆனா எலன் மாஸ்க் என்ன சொன்னார் தெரியுமா? எனக்கெல்லாம் ஓவர் திங்கிங் வரவே வராது. ஏன்னா நான் அடுத்த 5 வருஷம் என்ன செய்ய போறேன் அப்படின்னு தெளிவான ஒரு விஷன் போர்டு என்கிட்ட இருக்கு. அந்த இலக்குகளை நான் அடையணும் அப்படின்னா அதற்கு இன்னைக்கு நான் என்னென்ன செய்யணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் போர்டு என்கிட்ட இருக்கு. இந்த விஷன் போர்டும் டாஸ்க் போர்டையும் தான் நான் ஃபாலோ பண்றேன். அதனால வேற எந்த ஓவர் திங்கிங்கும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஹேபிட்ஸ் பத்தி, சக்சஸ் பத்தி, வெல்த் பத்தி நிறைய கேள்விகளுக்கு எலன் மாஸ்க் பதில் சொல்லியிருக்காரு. அதை கூட நான் ஒரு வீடியோவா போட்டிருக்கேன். நீங்க இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் அந்த லிங்க் இருக்கு. கண்டிப்பா பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எலன் மாஸ்க் மட்டும் இல்லைங்க, வெற்றி அடைந்த நிறைய பேர் இதை தான் சொல்றாங்க. வெறும் கோல்ஸ் மட்டும் பத்தாது. கோல்ஸ்,
ஹேபிட்ஸ் சிஸ்டம். நம்ம இந்த இலக்கை அடையணும்னா என்னென்ன பழக்கங்களை நமக்குள்ள கொண்டு வரணும், அது எப்படி சிஸ்டமா மாத்துறது அப்படின்னு ஒரு பேப்பர்ல எழுதுங்க. அதை ஃபாலோ பண்ணுங்க. வெற்றி தானா உங்களை தேடி வரும். ட்ரீம் பிக், அச்சீவ் பிக் என்பதெல்லாம்